அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்வர் அவர்களுடைய அதிரடி அறிவிப்பு என்ன? அதாவது நகை கடன், பொது நகை கடன் 5000க்கும் மேற்பட்ட வங்கிகளில் எந்தெந்த வங்கிகளில் மட்டும் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அடுத்தது இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, எந்த வங்கிகளில் 1,25,000 முதல் 1,50,000 வரையிலான பொது நகை கடன் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த தேசிய வங்கிகளை அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரியான சிண்டிகேட் பேங்க், இது மாதிரியான எந்தெந்த வங்கிகளை பொது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றின முழு விவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த பொது நகைக்கடன் மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய கடன், இது மாதிரியான ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம சேனலில் உங்களால் பார்க்க முடியும். முதலாவது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது பொது நகைக்கடன் எந்தெந்த 5000க்கும் மேற்பட்ட வங்கியில் தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடியான ஆட்சி காலத்தில் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டார். அவர் அறிக்கையை வெளியிட்டார் அப்படின்னா, அதாவது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரன் மற்றும் 6 சவரன், சரிங்களா? ஸோ அவர் மேக்ஸிமம் 6 சவரன் வரைக்கும் வச்சவங்களுடைய பொது நகைக்கடன் எல்லாமே தள்ளுபடி ஆகும் அப்படின்னு சொல்லி அரசாணை வெளியிட்டார். ஆனால் அதே அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த அரசாணை இப்போ அவங்க இது வரைக்கும் செய்ய முடியல. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கை வரக்கூடிய 25ஆம் தேதி வெளியிடுவார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரனா இல்லை 6 சவரனுக்கான நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 5 சவரன் தான் இவர் ஆட்சியினுடைய, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் பரப்புரையிலே சொல்லியிருந்தார். ஸோ 5 சவரன் நகைக்கடன் பொது நகைக்கடன் தள்ளுபடி ஆகிறது உறுதி தான். ஸோ இந்த 5000 ப்ளஸ் வங்கிகள்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ எந்த வங்கி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கூட்டுறவு வங்கியில் மட்டும்தான், சரிங்களா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 1,25,000லேருந்து 1,50,000 வரையிலான அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தள்ளுபடி ஆகும். ஸோ இது பொது நகை கடன். எதுக்காக அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா 5 சவரன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1,25,000 இருக்கும். அதே 6 சவரன் நகையாக இருந்துச்சு அப்படின்னா 1,50,000 வரைக்கும் தள்ளுபடி ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ 5 சவரனா இல்லை 6 சவரனா அப்படிங்கிறது மட்டும்தான் டவுட்டாக இருக்குது. இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா 5 சவரனுக்கான ஒரு பட்டியலும் 6 சவரனுக்கான பட்டியலும் நம்மளுடைய ஒவ்வொரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலையும் ரெடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 5 சவரனுக்கான பட்டியல் யார் யார் வாங்கியிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிற பட்டியலும், 6 சவரனுக்கான பட்டியலும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான தகவல். அடுத்தது அனைவருடைய முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்தது பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்தது இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, சிண்டிகேட் பேங்க்கு, கனரா பேங்க். ஸோ இது மாதிரியான தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பொது நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்களா அப்படிங்கிறத நிறைய பேர்த்துடைய கேள்வி. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தள்ளுபடி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல்வருடைய அந்தனுடைய நம்பர் இருக்குது இல்லைங்களா, 1100, சரிங்களா? ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதாவது இவங்க அக்ரிகல்ச்சர் லோன் ஆகட்டும், அடுத்து பார்த்தீங்கன்னா பொது நகை கடன் ஆகட்டும், எல்லாமே தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தனியார் வங்கிகளையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுன்னு ஒரு கோரிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இதுவும் தள்ளுபடி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எல்லாருமே நிறைய பேர் அவங்களுடைய செலவுக்கு இல்லாமல், பணம் செலவுக்கு இல்லாமல் நிறைய பேர் அவங்களுடைய நகைகளை வச்சு நகை கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 1.5 வருடங்களாகவே இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால எல்லாருமே நகையை வச்சு தான் அவங்க லோன் வாங்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வட்டி கட்டவும் கூட முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ கண்டிப்பாக இந்த வங்கி கடன், அதாவது பொது நகை கடன் தள்ளுபடி ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 1100 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் இது மாதிரி கொரோனா சுச்சுவேஷனில் தான் நாங்கள் நகை வாங்கினோம். ஸோ அதனால் எங்களால் இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் எங்களால் வட்டியோடு கட்ட முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த பொது நகை கடனையும் தள்ளுபடி பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களும்
கண்டிப்பாக வந்து கோரிக்கை வைங்க. கண்டிப்பாக வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பொது நகைக்கடன் தள்ளுபடி பற்றிய ஒவ்வொரு செய்திகளையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க ரெகுலராக. தேங்க்யூ.